ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் சாய் ஆர்த்திஸ் vlog. என்னுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸ்கூல் ஆரம்பித்தாச்சு. நம்ம லஞ்ச் பாக்ஸ் சீரியஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து தட்டைப்பயிர் சாதம். இது 1 pot ரெசிபி தாங்க. ரொம்ப ஹெல்தி, செய்கிறது ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் சின்ன வெங்காயத்தை 20 எடுத்து உரிச்சிட்டு பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 10, தக்காளி 2, கருவேப்பிலை ஒரு கொத்து, வரமிளகாய் 1 எடுத்து கிள்ளி வச்சுக்குங்க. இப்போ நம்ம குக்கரில் தாங்க செய்ய போகிறோம். குக்கர் சூடானது நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். நான் கடலெண்ணெய் ஊற்றுறேங்க, நீங்கள் நல்லெண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 1.5 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இது கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும், இல்லைன்னா சாதம் கொஞ்சம் வரன்னு இருக்கும். அதனால் நான் 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. 1 டம்ளர் ரைஸ்க்கு. தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஜீரகம் 1/2 ஸ்பூன் போட்டுக்குங்க. ஜீரகம் செவந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு அளவுக்கு அரிசிக்கு நான் அரைளவுக்கு கொஞ்சம் கம்மியாக தட்டைப்பயிர் எடுத்துருக்கேங்க. அதை 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சிட்டேன். ரைஸும் 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சாச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் காரத்துக்கு வந்து குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1 பிஞ்ச் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம தட்டைப்பயிறு சிலருக்கு கேஸ் ட்ரபிளாக இருக்கும், அதனால தான் பூண்டும் பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆட் பண்ணுறோம் இதுக்கு. இப்போ சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுட்டு அந்த தண்ணியும் ஆட் பண்ணிக்கிங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஊற வச்சுருக்கிற தட்டைப்பயிரை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. லிட்டை போட்டு நான் 5 விசில் விட்டு எடுத்தேங்க. அதுலேயே நல்லா வெந்திருந்தது. உங்களுக்கு வேகலைன்னா இன்னும் 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. தட்டைப்பயிர் வந்து நல்லா வெந்திருக்கணும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணிக்கிங்க. ஆட் பண்ணிவிட்டு லிட்டை போட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட தட்டைப்பயிர் சாதம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. இதுக்கு சைடிஸ் பெருசாக எதுவும் தேவைப்படாதுங்க. அப்பளத்தோடு சர்வ் பண்ணிக்கலாம். தயிர் அப்பளத்தோடு சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்கு ஒரு பர்ஃபெக்டான ரைஸு. ரொம்ப சிம்பிளான ரைஸ் கூட. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் சாய் ஆர்த்திஸ் vlog லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.